கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு 10,000 ரூபாய் பணம் தருவதாக கூறி யூடியூப் தளம் ஒன்றினால் வெளியிடப்பட்ட தகவல் உண்மைக்கு புறம்பானது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இதற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் கடவுச்சீட்டின் நகலை நாட்டில் உள்ள எந்தவொரு பணியக அலுவலகத்திலும் சமர்ப்பிக்கலாம் என அந்த வீடியோவில் கூறப்படுகிறது. எனினும் பணியகம் இதுபோன்ற ஒரு அறிக்கையை ஒருபோதும் வெளியிட்டதில்லை என்றும் இந்த மோசடியை சிக்கி யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் பணியகம் பொதுமக்களை வலியுறுத்துகிறது. இதுபோன்ற ஒரு திட்டத்தை பணியகம் செயல்படுத்தவில்லை என்றும் இது புலம்பெயர்ந்த சமூகத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்ட பிரச்சாரம் மட்டுமே என்று பணியகம் தெரிவித்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்த அனுமதிக்கும் நடவடிக்கை மே 1 முதல் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அதன்படி அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும். கொட்டாவை மற்றும் கடவத்தை சந்திப்புகளில் இது ஏற்கனவே ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை மாற்றம் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டின் பின்னர் நிகழக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தற்போதைக்கு கூடுதலான அமைச்சு பொறுப்புகளை வைத்திருக்கும் அமைச்சர்களின் பொறுப்புகள் புதியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. அதன் பிரகாரம் அமைச்சர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்பட உள்ளது. தற்போதைக்கு பிரதி அமைச்சராக இருக்கின்ற இளம் அரசியல்வாதியொருவருக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவியொன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கலந்துரையாடல்களை தற்போதைய நாட்களில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா வழிநடத்தி வருவதாக நம்பகமான தகவல் வட்டாரங்களிலிருந்து மேலும் தெரிய வந்துள்ளது. சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறைச்சாலை கைதிகளை பார்வையிடுவதற்கு சிறப்பு வாய்ப்பை வழங்க சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 13 மற்றும் 14 தேதிகளில் இதற்கான வாய்ப்பை வழங்க திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 13 மற்றும் 14 தேதிகளில் கைதிகளின் உறவினர்கள் ஒவ்வொரு கைதிக்கும் போதுமான உணவுப் பொருட்களும் இனிப்பு பொட்டலம் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு பொட்டலத்தை வழங்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த பார்வையாளர்களுக்கான பரிசோதனை அனைத்து சுகாதார வழிகாட்டுதலின்படி நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் நடைபெறும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இலங்கை காவல்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கவர்மெண்ட் பே செயலி மூலம் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான உடனடி அபராதங்களை நிகழ்நிலையில் செலுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட முறை நேற்றைய தினம் முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன்படி குருநாகல், தொரட்டியாவை, மேல்சரிபுர, கொகரெல்ல, கலேவெல, தாம்புள்ளை, மட்டுகம, மருதன்கடவல, கெக்கிராவ, திரப்பனை, கவரக்குளம மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களில் உள்ள வீதிகளை உள்ளடங்கிய வகையில் இந்த முன்னோடி திட்டம் நேற்று முதல் எதிர்வரும் 30 தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தற்போதைய முறை என்னவென்றால், ஓட்டுநர்கள் செய்யும் போக்குவரத்து விதிமுறைகளுக்காக காவல்துறை அதிகாரிகள் விதிக்கும் அபராதங்களை தபால் நிலையங்களுக்கு எடுத்து சென்று பணம் செலுத்தி பின்னர் அபராதத்தை காவல் நிலையத்துக்கு திருப்பி அனுப்பி ஓட்டுநர் உரிமத்தை பெறுவதாகும். இருப்பினும் அபராதம் கவர்மெண்ட் பே விண்ணப்பம் மூலம் நிகழ்நிலையில் செலுத்தப்பட்டு போக்குவரத்து அதிகாரிகளுக்கு குறுஞ்செய்தி மூலமாக உறுதிப்படுத்துவதால் ஓட்டுநர் உரிமம் அதே நேரத்தில் வெளியிடப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் திறமையான சேவையை வழங்குகிறது. இதன் மூலமாக இந்த முன்னோடி திட்டத்தில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்த பிறகு நாடு முழுவதும் செயல்படுத்த இலங்கை காவல்துறை எதிர்பார்த்துள்ளது. அழுத்கம தர்கா நகரம் குருத்துவத்த சமகி மாவட்ட பகுதியில் மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். நேற்று மதியம் தனது மனைவியின் கழுத்தில் கூரிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளதாக அழுத்கம போலீசார் தெரிவித்தனர். குடும்ப தகராறு காரணமாக சந்தேக நபரான கணவர் தனது மனைவியை கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் கூரிய ஆயுதங்களுடன் போலீஸ் நிலையம் சென்று கணவர் சரணடைந்ததாக அழுத்கம போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தந்தை ஒருவர் தனது மனைவி மற்றும் மகளை மண்வெட்டியால் தாக்கி காயப்படுத்திவிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெதிகம போலீசார் தெரிவித்தனர்.
உயிரிழந்தவர் தெதிகம மெனிக்கடவர பிரதேசத்தை சேர்ந்த 75 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தை ஆவார். கேகாலே திதிகம மெனிக்கடவர பிரதேசத்தில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த தந்தை நேற்று முன்தினம் அதிகாலை 1:30 மணியளவில் வீட்டில் உள்ள அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவி மற்றும் மகளை மண்வெட்டியால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார். இரண்டாவது அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மற்றும் ஒரு மகள் சத்தத்தை கேட்டு உடனடியாக தனது குழந்தையுடன் அயல் வீட்டுக்கு ஓடி சென்று அங்கிருந்தவர்களிடம் உதவி கோரியுள்ளார். இதனையடுத்து அயல் வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் இணைந்து காயமடைந்த மனைவி மற்றும் மகளை பல்லேகம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். பின்னர் காயமடைந்த மனைவி மற்றும் மகள் மேலதிக சிகிச்சைக்காக கேகாலை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 72 வயதுடைய மனைவியும் 51 வயதுடைய மகளுமே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து தந்தை தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்து சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் தற்காலிகமாக அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபட முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அவ்வாறு சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் க. மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அசிங்கமான அரசியலில் ஈடுபடுவதை தேசிய மக்கள் சக்தி கைவிட வேண்டும் என சிரேஷ்ட சட்டத்தரணி K.S. ரத்னவேல் தெரிவித்துள்ளார். கொழும்பில் காணாமல் போனோரை தேடியறியும் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில் பலாலி வீதியை கடுமையான கட்டுப்பாடுகளுடன் அரசாங்கம் திறக்க தீர்மானித்துள்ளமை உண்மையாகவே கரிசனை அளிக்கிறது. இது அனைத்து வகையான அச்சுறுத்தல்களையும் புறக்கணித்து தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சி போல தோன்றுகிறது. ஆனால் இவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டாம் என அரசாங்கத்தை வலியுறுத்தி நான் தேர்தல்களை விட தேசத்தின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வீதி பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்ட போதிலும் அரசாங்கம் பாதுகாப்பு சரிபார்ப்பில் ஈடுபடாமல் இந்த வீதியை திறந்துள்ளது. இதன் காரணமாகவே கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. வீதியை திறக்க வேண்டுமென்றால் முழுமையான பாதுகாப்பு சரிபார்ப்புக்கு பின்னரே அதனை திறக்க வேண்டும். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எந்தவித தடைகளும் கட்டுப்பாடுகளும் இல்லாத வகையில் அதனை திறக்க வேண்டும். மனித புதைகுழிகளை தோண்டும் நடவடிக்கைகளுக்கு இலங்கையில் எந்த அரசாங்கமும் இதுவரை 100% ஆதரவை வழங்கவில்லை. அரசாங்கங்களிடம் இது தொடர்பாக அரசியல் உறுதிப்பாடும் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் 16 சிறுவர்களை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலை ஒன்றின் சிற்றுளியராக பணியாற்றும் குறித்த நபர் விளையாட்டு பயிற்றுவிப்பாளராக செயல்பட்டு வந்துள்ளார். இவரிடம் குறித்த விளையாட்டு பயிற்சிக்காக சென்ற சிறுவர்களில் 16 பேரையும் அவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளார். சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் 10 தொடக்கம் 13 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இவர்களில் சிலரின் நடத்தைகளில் மாற்றம் மற்றும் கல்வியில் திடீர் பின்னடைவு ஏற்பவற்றின் அடிப்படையில் கவனம் செலுத்திய போது ஆரம்பத்தில் 2 சிறுவர்கள் மூலமே விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பயிற்றுவிப்பாளரால் 16 சிறுவர்கள் இவ்வாறு துஷ்பிரயோகத்துக்குள்ளான அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளன. இதனை அடுத்து பாடசாலை நிர்வாகம் மற்றும் சிறுவர் நடத்தை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு போலீசாரின் கவனத்துக்கு விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு பெற்றோர் மற்றும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுடன் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உருவான மின்சார தட்டுப்பாட்டை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் இலங்கை மின்சார சபையுடன் இணைந்து சூரிய மின்கல திட்டத்தை நாடு முழுவதும் உருவாக்கியுள்ளது. இதில் சூரிய மின்கல திட்டத்தை பயன்படுத்தும் பாவனையாளர்கள் தாங்கள் பயன்படுத்தும் மின்சாரத்துக்கு மேலதிகமாக வரும் மின்சாரத்தை இலங்கை மின்சார சபைக்கு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் ஏப்ரல் பண்டிகை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 21 வரை அனைத்து சோலார் உற்பத்தியாளர்களையும் துண்டிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கண்டிப்பான உத்தரவை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் புத்தாண்டு காலத்தில் நாட்டுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு மின்சார அமைப்பை பாதுகாக்கும் வகையில் இதை மேற்கொள்வதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திடீர் அறிவிப்பினால் சூரிய மின்கல திட்டத்தை வாழ்வாதாரமாகவும் வங்கிக் கடன் அடிப்படையில் திட்டத்தை மேற்கொள்பவர்களுக்கும் குறித்த அறிவிப்பானது பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதுடன் அரசாங்கத்தின் திடீர் அறிவிப்பினால் பயனாளர்கள் தமது அதிருப்தியினையும் வெளியிட்டுள்ளனர்.
இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.